Hi friends, welcome to Aqua Harini channel. இன்னைக்கு நம்ம சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற மகாபலிபுரம் அடுத்த மரக்காணனுக்கு முன்னாடி கல்பாக்கம் அப்படின்ற ஊர்ல சதுரங்கப்பட்டினம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க. அதுல வந்து சத்ராஸ் கோட்டை அதாவது டச் ஃபோர்ட் ஒன்று இருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். சென்னப்பட்டணம், சத்ராஸ் பட்டணம் அப்புறம் சத்ராஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏற்கனவே 10ஆம் முதல் 16ஆம் நூற்றாண்டுகளில் ஜவுளி நெசவின் செழிப்பான பகுதியாகவும் சர்வதேச தொடர்புகளை கொண்ட துறைமுகமாகவும் இருந்திருக்கு இந்த சத்ராஸ் கோட்டை. இந்த பகுதி இந்திய பெருங்கடலில் நுண்ணிய ஜவுளி உற்பத்திக்கும் மசாலா பொருட்களின் வர்த்தகத்திற்கும் நன்கு அறியப்பட்டிருக்கு. ஐரோப்பிய வர்த்தகர்கள் முதலில் போர்ச்சுகீசியர்களையும் 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலிருந்து டச்சு கிழக்கிந்திய கம்பெனியையும் VOC அப்படின்ற ஒரு நிறுவனத்தையும் ஈர்த்ததற்கான காரணங்கள் இதுவும் ஒன்றாக இருக்கு. சத்ராசஸ் டச்சுக்காரர்கள் இருந்ததற்கான தேதிகள் வந்து வேறுபட்டு இருக்கு. VOC 1612 கர்நாடகா ஆட்சியாளருடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்தப்பட்டது. அடுத்த 2 தசாப்தங்களில் நிரந்தர இருப்பை நிறுவியது இந்த சர்தாஸ் கோட்டை. கோட்டை சர்தாஸ் என்ற பெயரிடப்பட்டு ஒரு கோட்டை கட்டப்பட்டிருக்கு. அதன் இடிபாடுகள் இன்னும் இருக்கு. 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப ஆண்டுகளில் டச்சுக்காரர்கள் அவர்கள் வர்த்தகம் செய்த கோட்டையின் உறுதியான கட்டுப்பாட்டை பெற்றது மட்டுமல்லாமல் அருகில் இருக்கும் கிராமங்களையும் தெற்கு கோரமண்டலின் முகாலயா திவானிடமிருந்து குத்தகைக்கு எடுத்திருக்கிறாங்க. சத்ராஸ் அதன் ஒத்த பெயர் கொண்ட மெட்ராஸை போலல்லாமல் ஒரு பெருநகரமாக ஒரு நகரமாக கூட மாறவில்லை. சத்ராஸ் கோட்டையின் இடிபாடுகள் பிரமிக்க வைக்கின்றன. ஆனால் அதன் கடந்த காலத்தின் ஒரே நினைவூட்டுதலாகவும் இருக்கின்றன. 1754ஆம் ஆண்டில் சத்ராஸ் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில் ஒரு சமாதான மாநாட்டை நடத்துவதற்கு போதுமான மூலோபாய இடமாக கருதப்பட்டிருக்கிறது. இருப்பினும் 1781ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்ட பின்னர் அதன் பெரும்பாலான கட்டிடங்கள் அளிக்கப்பட்டு வந்தன. மேலும் 1995 முதல் 1818 மற்றும் 1825ஆம் ஆண்டுகளில் கோட்டை கைமாறிய போது மேலும் சேதமடையப்பட்டிருக்கிறது. சத்ராக்களின் வரலாற்றை பட்டியலிடுவதில் எழுதப்பட்ட ஆதாரங்கள் பெரிய அளவில் உதவவில்லை. அதன் பெரும்பாலான ஆவண காப்பகங்கள் தொலைந்து போயுள்ளன. இதனால் அதன் வரலாறு அருகில் இருக்கிற பாண்டிச்சேரி அல்லது மெட்ராஸை விட மிக குறைவாகவே அறியப்படுகிறது. சத்ராக்களின் வரலாற்றை மறுகட்டமைப்பதில் தொல்பொருள் ஆதாரங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. அவற்றில் முதன்மையானது அதன் கோட்டையின் எச்சங்கள். கடற்கரையிலிருந்து வெறும் 100 கெஜம் தொலைவில் அமைந்துள்ள இந்த கோட்டை கடலுக்கு எதிர்கொள்ளும் கிழக்கு சுவற்றுடன் பாதுகாப்பாக ஒரு கோட்டை மற்றும் அரண்களுடன் ஒரு செவ்வக வடிவகத்தையும் பீரங்கிகள் மற்றும் கண்காணிப்பு கோபுரத்துடன் கூடிய நுழைவாயுடன் மேற்கு சுவரையும் கொண்டுள்ளது. கோட்டையின் உள்ளே எஞ்சியிருக்கும் கட்டிடங்கள் அதன் வணிக நோக்கத்தை காட்டுகின்றன. அவற்றில் கிடங்குகள் மற்றும் சேமிப்பு அறைகள், தொழுவகங்கள் மற்றும் VOC ஊழியர்கள், அவர்களது குடும்பங்கள் மற்றும் ஊழியர்களுக்கான குடியிருப்புகள் ஆகியவை அடங்கும். ஜூலை 2023 CAPASIA குழுவின் உறுப்பினர்களால் பார்வையிடப்பட்ட சத்ராஸின் கட்டமைக்கப்பட்ட சூழல் ஒரு தொழிற்சாலையின் வாழ்க்கை மற்றும் இறப்பு பற்றிய தனித்துவமான நுண்ணறிவை வழங்குகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி லொக்கேஷன் எடுக்க விட மாட்டாங்க. உள்ளெல்லாம் வண்டி போகும். ஆயுத கிடங்கு போலாம். இன்று நாம் காண்பது காலத்தின் அடுக்கு, போர் மற்றும் காலத்தால் ஏற்பட்ட ஆழமான மாற்றங்கள் மற்றும் விரிவான சேதங்களின் விளைவாகும் என்பதையும் 1990ஆம் ஆண்டுகளில் தொடங்கப்பட்ட சமீபத்திய மறுசீரமைப்பின் விளைவாகும் என்பதையும் இது நினைவூட்டுகிறது. 2003ஆம் ஆண்டில் இந்திய தொல்பொருள் ஆய்வு மையம் கோட்டை சத்ராஸ் பற்றிய விரிவான ஆய்வை முடித்து அதன் சில கட்டிடங்களை புனரமைத்து இந்த வளாகத்தை ஒரு கிணறு, ஒரு சமையலறை, வளைந்த ஜன்னல்கள் கொண்ட அறைகள் மற்றும் சதுரம், செவ்வக மற்றும் அறுகோண செங்கற்களால் ஆன தளங்கள் உள்ளன. கோட்டையில் நிலத்தடி வடிகால் அமைப்பும் இருந்திருக்கிறது. தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியாரின் போது நூற்றுக்கணக்கான கலைப்பொருட்களின் துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் தீவிரமான சுற்றுச்சூழல் நிலைமைகளிலும் கூட மண் பாண்டங்கள் மற்றும் பீங்கான்கள் பெரும்பாலும் நன்கு பாதுகாக்கப்படுத்து வந்திருக்கின்றன. சத்ராசஸ் வசிப்பவர்கள் தொப்பிகள், ஹாலண்டில் கட்டப்பட்ட கூடாரங்கள் மற்றும் கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் அணிந்த டச்சுக்காரர்களால் அலங்கரிக்கப்பட்ட அழகான டெல்ஃப்ட் பாத்திரங்கள் பயன்படுத்தியதாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. சீனாவிலிருந்து பீங்கான், இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனியிலிருந்து மட்பண்டங்கள்,
அத்துடன் டச்சு களிமண் குழாய்கள் மற்றும் வெள்ளை சாராயத்தின் எச்சங்கள் கொண்ட கண்ணாடி ஜாடிகள் காணப்பட்டிருக்கின்றது. கோட்டை சத்ராஸ் அதை சுற்றியுள்ள பொருளாதார நடவடிக்கைகள் பற்றி தொல்பொருள் சான்றுகள் நமக்கு சொல்கின்றன. இது பருத்தி துணிக்கு சாயம் பூசுவதற்கான ஒரு வட்ட அமைப்பு தொட்டி டச்சு காலத்தில் சத்ராஸ் உயர்தர துணி உற்பத்தியின் மையமாக மாறியிருக்கிறது. பாண்டிச்சேரி முதல் புலிக்காட் வரையிலான பகுதி கோரமண்டல் கடற்கரையின் சிறந்த பருத்தி ஜவுளி ஓவியர்களின் தாயகமாக இருந்திருக்கிறது. அச்சுப்பொறிகள் உண்மையாக மீண்டும் உருவாக்கும் ஐரோப்பிய கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் உட்பட அவர்களுக்கு வழங்கப்பட்ட வடிவமைப்புகளை துல்லியமாக மீண்டும் உருவாக்க முடியும் என்று ஒரு வரலாற்று ஆசிரியர் வாதிட்டிருக்கிறார். 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பீட்டர் வான் டேம் எழுதினார், கோரமண்டல் கடற்கரையின் சிறந்த ஜவுளி ஓவியர்கள் சதராசப்பட்டினத்தில் காணப்பட்டுள்ளனர், ஏனெனில் அவர்கள் தங்கள் ஓவியத்தை நேர்த்தியாக கையாளும் விதம் மற்றும் அங்குள்ள தூய நீர் இது மற்ற இடங்களில் பின்பற்ற முடியாத சிறந்த பளபளப்பையும் வேகத்தையும் தந்திருக்கிறது. தொகுதி 2.2 GS 76 பக்கம் 205 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் சத்ராஸ் சிறந்த கோரமண்டல் ஜவுளிகளின் உற்பத்திக்கான மையமாக கருதப்பட்டு வந்திருக்கிறது. குறிப்பாக நெதர்லாந்தில் நாகரிகமாக இருந்த பெரிய ஃபாலம்ஃபூல்கள் ஐரோப்பிய சின்னங்களும் வெவ்வேறு ஊடகங்களில் ஒரு மைய கருவியாகவும் துணி முதல் கல் வரை அதை சத்ராஸில் வசிப்பவர்களால் சிலரின் சவாலான வாழ்க்கை மற்றும் ஆரம்பகால இறப்புகளையும் பற்றி நமக்கு சொல்கின்றன. கோட்டை வளாகத்திற்குள் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு வருவது ஒரு கல்லறை. இது 1620களுக்கும் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இடையிலும் வாழ்ந்த சத்ராஸில் இறந்த டச்சுக்காரர்கள் மற்றும் பெண்களின் சுமார் 20 கல்லறைகள் கொண்டுள்ளது. இந்த கல்லறை கற்கள் உள்ளூர் கல் வெட்டும் தொழிலாளர்களால் செதுக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த தொழிலுக்காக சத்ராஸ் பகுதி இன்னும் நன்கு அறியப்பட்டிருக்கிறது. இந்த கல்லறைகளின் அழகான எழுத்துக்கள் மற்றும் சிறப்பாக செதுக்கப்பட்டிருந்த சின்னங்கள் காலம் மற்றும் வானிலையால் கரையப்பட்டுள்ளன. ஆனால் அவை அதன் குடியிருப்பாளர்களின் வாழ்க்கையையும் இறப்புகளையும் புரிந்து கொள்ள இன்னும் நம்மை அனுமதிக்கின்றன. 1668 முதல் 1688 வரை 20 ஆண்டுகள் சத்ராஸிஸ் தலைமை ஓப்பர்ஹெட் மற்றும் இளைய வணிகராக இருந்த லாம்பர்ட் ஹெம்சின்கன் மனைவியான அமெரன்ஷியா பிளாக்வின்சன் அவரது கல்லறை 1644 முதல் 1670 வரை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. கல்லறை நமக்கு சொல்வது போல் அமெரன்ஷியா 25 வயது 8 மாதங்கள் மற்றும் 21 நாட்களில் பிப்ரவரி 1, 1670 ஆண்டு பிரசவத்தில் இறந்திருக்கிறார். தனது மகள்களுக்கு அருகில் படுத்திருக்கிறார் மற்றும் மகன் 1761 ஆண்டில் பலகோலு குழந்தை பருவத்திலேயே இறந்திருக்கிறார். கல்லறையின் மேல் பகுதி நமக்கு சொல்வது போல் அவரது மற்றொரு மகன் 16 வயதில் இறந்திருக்கிறார். இதை டச்சில் எழுதியிருக்காங்க. ஹியர் லேஸ்ட் பிக்ரவின் பீட்டர் ஹெம்சிங் ஜாங்க்மேன் ஜியோபரன் 10 டெசென் கான்தாயரை ஜந்திராகபத்னம் தென் 3N அகஸ்டி 1665 ஓவர்லீடன் தென் 24N February 1682 அவுட் ஜெண்டே 16 6 மேண்டன் 21 டேகன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்கு தான் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார் பீட்டர் ஹெம்சிங்கன் இளைஞன். சதுரங்கப்பட்டினம் தொழிற்சாலையில் 1665 ஆண்டு ஆகஸ்ட் 3 பிறந்தார். 1082 பிப்ரவரி 24 இறந்திருக்கிறார். அவருக்கு வயது 16, 6 மாதங்கள் 21 நாட்கள். இதை தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸில் எழுதியிருக்காங்க. இதை நான் அந்த கீழே பிக்சரில் போடுறேன் பாருங்கள். ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு இதை படிக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும். அமெரன்ஷியா ஒரு உலகளாவிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதை தவிர அவரது தந்தை பெட்ரஸ் ட்ரிக்ஸ் பிளாக் ஹெவிஸ் 1610 1649 வரைக்கும் இருந்திருக்காரு. அமெரன்ஷியாவுக்கு 5 வயதாக இருக்கும்போது ஜப்பானில் இறந்திருக்கிறார் என்பதை தவிர அமெரன்ஷியாவை பற்றி நமக்கு அதிகம் தெரிஞ்ச வாய்ப்புகள் கிடையாது. அதற்கு பதிலாக அவரது கணவர் லம்பர்டியன் 20 ஆண்டுகளாக சத்ராஸிஸ் பதவிக்காலம் ஊழல் விசாரணையுடன் முடிந்திருக்கிறது. அவர் உள்ளூரில் அடக்கம் செய்யப்படவில்லை. மற்றொரு மகனுடன் சேர்த்து 1686 படேவியாவுக்கு சென்று சாத்தியமான வழக்கு தொடரில் இருந்து தப்பிக்க, ஆனால் தனது துணைவியை துஷ்பிரயோகம் செய்ததற்காக பழிவாங்கும் விதமாக அவரது வீட்டை கொள்ளையடித்த உள்ளூர் வாசிகளின் கோபத்திலிருந்து தப்பிக்க சென்றார். லம்பர்ட் ஹெம்சிக் குறைந்தது 33 அடிமைகளை கொண்டிருந்தார் என்பதை எழுத்துப்பூர்வ ஆதாரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது சத்ராஸிஸ் வாழ்ந்த டச்சு அல்லது மக்களின் வாழ்க்கையை பற்றி ஒரு சிறிய பார்வையை வழங்குகிறது.
நூலில் லூகாஸ் அசெமஸ், ஹென்ரிக் ஆண்ட்ரியன் வான் ரீட் டோட் டிகன்ஸ்டின் மற்றும் கோரமண்டல் அவரது நிவாரண குழு 1687 முதல் 1690 காலினத்துவ மற்றும் உலகளாவிய வரலாற்றில் MA.Res ஆய்வறிக்கை லைடன் பல்கலைக்கழகம் 2021 வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜூலியன் ஜேம்ஸ் காட்டன் வரலாற்று அல்லது தொல்பொருள் ஆர்வமுள்ள மெட்ராஸில் உள்ள கல்லறைகள் அல்லது நினைவு சின்னங்கள் பற்றிய கல்வெட்டுகள் பட்டியலில் மெட்ராஸ் அரசு அச்சகம் 1905 வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் எபில்ஸ்டே ஹேட்காம்ப் ஜான்சஸ் இந்தியன் synthesis with Dutch coat of arms 1725 to 1750, Oud Holland 134/1 2021 49/68 இருக்கு. பால் எம் மேசன் இந்தியாவின் கர்நாடகாவின் வட கனடாவில் உள்ள 17ஆம் நூற்றாண்டு ஆங்கில தொழிற்சாலைகள் ஒரு வரலாற்று தொல்லியல் பார்வை, இடைக்காலத்திற்கு பிந்தைய தொல்லியல் 50/2 2016 227/243 குறிப்பிட்டிருக்காங்க. அலெக்சாண்ட்ரியா மெட்ராஸ் மாகாணத்தில் டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் நினைவு சின்ன எச்சங்கள் மெட்ராஸ் அரசு அச்சகத்தில் 1897 வெளியிடப்பட்டிருக்கு. W. ஸ்டேபெல் மற்றும் ஆல்ட் பீட்டர் வான் டேம்ஸ் பெஸ்ரிச் விங்கே வாஞ்சி ஒஸ்டிடின்சி கம்பெனி 1639 1701, தி ஹேக் 1927 1954 வரைக்கும் நடந்திருக்கு. D.S. சுப்பிரமணியன் டச்சு கடந்த காலத்தின் அவிழ்த்தல் தி இந்து 23 மே 2003 இது வெளியிட்டிருக்காங்க. இந்த நியூஸை பற்றி சென்னையோட பழைய பெயர் மெட்ராஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் சத்ராஸ் அப்படின்ற இடத்தை பற்றி நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இன்று ஒரு தெளிவற்ற நகரம், ஆனால் 400 ஆண்டுகளுக்கு முன்பு அது மிகவும் வித்தியாசமான இடமாக இருந்திருக்கிறது. சத்ராஸ் மெட்ராஸ் மற்றும் பாண்டிச்சேரிக்கு இடையில் ஒரே கடற்கரையில் அமைந்துள்ள 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் அதன் புகழுக்கான காரணம் அது ஒரு டச்சு காலனியாக இருந்திருக்கிறது. பிரிட்டிஷ் மெட்ராஸ் மற்றும் பிரெஞ்சு பாண்டிச்சேரிக்கு இடையிலான ஒரு வளமான வர்த்தக மண்டலத்தின் நடுவில் இருந்திருக்கிறது. 1602ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட வேரினிகேட ஊசேண்டிஸ் கம்பெனி அல்லது VOC பொதுவாக டச்சு கிழக்கிந்திய கம்பெனி என்று அழைக்கப்படுகிறது. இது வெறும் வர்த்தக நிறுவனத்தை விட அதிகமாக இருந்தது. இது ஒரு வணிக இராணுவ கூட்டு நிறுவனமாகவும் வர்த்தகத்தை மேற்கொள்வதை தவிர ஆசிய ஆட்சியாளர்களுடன் ஒப்பந்தங்களையும் பேச்சுவார்த்தை நடத்தவும், போரை நடத்தவும், காலனித்துவப்படுத்தவும், சட்டங்களை உருவாக்கவும், கைதிகளை குற்றவாளிகளாக்கவும், தூக்கிலிடவும், நாணயங்களை அச்சிடவும் மற்றும் பலவற்றை செய்யவும் அதிகாரம் பெற்றிருந்திருக்கிறது. இது உலகின் முதல் பன்னாட்டு மெகா நிறுவனமாகும். VOC இன் முதல் இந்திய வர்த்தக நிலையையும் 1605ஆம் ஆண்டில் மசூலிப்பட்டினத்தில் இருந்து அங்கிருந்து அவர்கள் ஜவுளிகளில் விரிவாக வர்த்தகம் செய்திருக்கின்றனர். மசூலிப்பட்டினமும் இங்கே தான் இருந்திருக்கு. கோட்டை சர்தாஸின் கதை அதன் வடக்கே சுமார் 111 கிலோமீட்டர் தொலைவில் புலிகாட் ஏரியின் கரையில் தொடங்கியிருக்கிறது. இங்கு 1606ஆம் ஆண்டில் ஒரு டச்சு கப்பல் கடலிலிருந்து மிதந்து வந்து கரிமணல் கிராமத்தில் கரையில் சிக்கிக்கொண்டிருக்கிறது. மாலுமிகள் சோர்வாகவும் தாகமாகவும் இருந்திருக்கின்றனர். தண்ணீருக்கான கோரிக்கை டச்சுக்காரர்களுக்கும் விஜயநகர பேரரசுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தில் முன்னேறியது. ஆனால் அவர்கள் இந்தியாவின் தென்கிழக்கே கோரமண்டல் கடற்கரை முதல் வெளிநாட்டினர் அல்ல. போர்ச்சுகீசியர்கள் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1502 இங்கு வந்து ஒரு வர்த்தக புறக்காவல் நிலையத்தை கட்டினார்கள். புதிய பேட்டியை பற்றி அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடையவில்லை என்பது புரிந்து கொள்ளத்தக்கது. இறுதியில் டச்சுக்காரர்கள் அவர்களை புலிக்காட்டிலிருந்து வெளியேற்றி ஒரு காலனியை நிறுவினர். 1612 வாக்கில் டச்சுக்காரர்கள் தங்கள் பிரதேசத்தை சதுரங்கப்பட்டினம் என்ற நகரத்திற்கு விரிவுபடுத்தியுள்ளனர். மேலும் உயர்தர பருத்தியை உற்பத்தி செய்வதற்கு பெயர் பெற்ற நெசவாளர் காலனியை நிறுவினர். முத்துக்கள், சமையல் எண்ணெய் மற்றும் செங்கற்களிலும் நல்ல வர்த்தகம் இருந்திருக்கிறது. ஒரு வணிக வாய்ப்பை கண்ட டச்சுக்காரர்கள் ஒரு கோட்டையை கட்டி அதன் மீது உரிமை கோரினார்கள். சதுரங்கப்பட்டினம் என்ற பெயர் உள்ளூர் வாசிகளுக்கு கூட மிகவும் கடினமாக இருந்திருக்கிறது. அவர்கள் இதை சதிராய் என்று சுருக்கினார். அதுவும் டச்சு மொழியில் கடினமாக இருந்தது. எனவே அவர்கள் அதை சத்ராஸ் என்று அழைத்தனர்.
1654 வாக்கில் கோட்டை ஒரு பெரிய மஸ்லின் தொழிற்சாலையை உள்ளடக்கியிருக்கிறது. ஆனால் விரிவான கோட்டைகள் 1749 ஆண்டில் மட்டுமே நிறைவடைந்திருக்கின்றன. அவை தொடங்கி கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பிறகு கோட்டையும் அதற்குள்ளே வளர்ந்து வந்த வணிகமும் மெட்ராஸில் வடக்கே ஆங்கிலேயர்களுக்கும் பாண்டிச்சேரியில் தெற்கே பிரெஞ்சுக்காரர்களுக்கும் உட்பட பிற காலனித்துவவாதிகளுக்கு பொறாமைக்கு ஆளாயிருக்க விஷயங்கள் சூடு பிடித்து கொண்டிருக்கின்றன. கண்டனங்களுக்கும் அப்பால் இருந்து போர் இந்தியாவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. 1775 மற்றும் 1783 இடையில் நடந்த அமெரிக்க புரட்சிகர போரில் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் எதிரெதிர் பக்கங்களில் இருந்திருந்தனர். உங்கள் எதிரியின் நண்பன் உங்கள் எதிரி என்பதால் பிரெஞ்சுக்காரர்களுடனுக்கான வர்த்தகத்தை நிறுத்த மறுத்ததால் ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்கள் மீதும் போரை அறிவித்தனர். அதே சாக்கை பயன்படுத்தி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் கோரமண்டல் கடற்கரை பிரெஞ்சு மற்றும் டச்சு புறக்காவல் நிலையங்களை கைப்பற்றியிருக்கிறது. விஷயங்களை தீர்க்க பிரெஞ்சு கடற்படை அவசரமாக அனுப்பப்பட்டிருக்கிறது. இதன் விளைவாக பிப்ரவரி 17 1782 அன்று சட்ராஸ் போர் கடலில் சந்தித்தன. இது 3 மணி நேரம் நீடித்திருக்கின்றது. யாரும் வெற்றி பெறவில்லை. ஆனால் ஆங்கிலேயர்கள் மிகப்பெரிய தோல்வியை ஏற்றுக்கொண்டு வெறுங்கையுடன் மெட்ராஸுக்கு திரும்பியுள்ளனர். இருப்பினும் சட்ராஸ் கோட்டை மறக்கப்படவில்லை. இறுதியாக 1818 ஆங்கிலேயர்கள் கோட்டையை தாக்கி அதை அழித்திருக்கிறார்கள். மாற்றுப்பாதை. இந்தியாவில் வலிமை மிக்க டச்சுக்காரர்கள் எப்படி தோற்றார்கள்? அவர்களுக்கு எதிராக அலையை திருப்பிய கோலாச்சல் போரை பற்றிய இந்த கதையை அப்புறமா சொல்கிறேன். இன்று சட்ராஸ் கோட்டையில் எஞ்சியிருப்பது அதன் இடிபாடுகள் தான். உடைந்த துண்டான யானை ஏற்றங்கள், பிரம்மாண்டமான சாப்பாட்டு அரங்குகள், பீரங்கிகள் மற்றும் தானிய கிடங்குகள் வளாகத்தில் சிதறி கிடக்கின்றன. கடற்கரையிலிருந்து வீசும் மணலின் கீழ் தினமும் ஆழமாக புதைக்கப்படுகின்றன. இந்த கோட்டை ASI இந்திய தொல்பொருள் சங்கம் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக கருதப்படுகிறது. ஆனால் வழக்கமான சுற்றுலா வரைபடத்தில் இல்லை. வீட்டிலிருந்து வெகு தொலைவில் இங்கு புதைக்கப்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களின் அழகாக செதுக்கப்பட்ட டச்சு கல்லறைகள் கொண்ட டச்சு கல்லறை சிறப்பாக எஞ்சியுள்ளது. ஒரு கோட்டை கிணற்றுக்குள் பதுங்கியிருக்கும் சத்தமிடும் டச்சுக்காரரின் பேயை பற்றி உள்ளூர் புராண கதைகள் அச்சுறுத்தலாக பேசுகின்றன. எப்போதாவது இது அவர்களின் கடந்த காலத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் டச்சு பார்வையாளர்களை ஈர்க்கின்றது. 400 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்க வேண்டிய இடத்தை கற்பனை செய்து பாருங்கள். சட்ராஸிலிருந்து மஸ்லின் துணிகளை சுமந்து செல்லும் கப்பல் உலகம் முழுவதும் பயணிக்கும் ஒரு விரிகுடாவை நோக்கி பரபரப்பான நல்ல மனிதர்களை கொண்ட கோட்டை. இன்று சட்ராஸ் ஒரு சிறிய தெளிவற்ற மீன்பிடி சமூகத்தாலும் பிரகாசமான வண்ணம் தீட்டப்பட்ட மீன்பிடி படகுகளால் வரிசையாக அமைக்கப்பட்ட கடற்கரையாலும் வகைப்படுத்தப்படுகிறது. இது உண்மையிலேயே வேற்று பார்வையில் மறைந்திருக்கும் வரலாற்றின் ஒரு பகுதி. நன்றி.